வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி திருநெல்வேலி சமையலில் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வத்த குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொத்தமல்லி 2 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு, ஜீரகம், 2 வெந்தயம், காஞ்ச மிளகாய் வத்தல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வறுத்து இன்றைக்கி அரைச்சி வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இன்றைக்கி இதயம் நல்லெண்ணெய் தான், எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த இதயம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அது இன்றைக்கி 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இந்த எண்ணெய் மிச்சம் இருந்தாலும் நம்ம அந்த பாத்திரத்துலேயே தான் குழம்பு வைக்க போகிறோம், அதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வத்த குழம்பு வைக்கிறதுக்கு புளி ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் ஊற போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, அது கூட முருங்கைக்காய் வந்து ஆப்ஷனல் தான். நான் முருங்கைக்காய் சேர்ப்பேன். முருங்கைக்காய் சேர்த்தா வத்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அது கூடவே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அது கூட கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கையளவு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், வெள்ளைப்பூண்டு நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதக்கிக்கிட்டு எப்போவுமே வத்த குழம்புக்கு அதிகமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நிறைய சேர்த்தா 2 நாள் இல்லை 3 நாளுக்குனாலும் வத்த குழம்பு கெட்டு போகாது. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது கூட நான் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் சூப்பராக இருக்கும். நீங்களும் போட்டு செஞ்சு பாருங்கள் வத்த குழம்புக்கு. சுண்டை வத்தல்லாம் நம்ம வதக்கி அரைச்சது கூடவே சேர்த்து சுண்டை வத்தல்லாம் அரைச்சிருக்கேன். அது கூட முறுக்கு வத்தல், கத்திரிக்காய் வத்தல் என்ன கிடைச்சாலும் போட்டுக்கலாம். சுண்டை வத்தல் மட்டும் தான் எனக்கு கிடச்சிது, நான் அதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை நான் அது கூடவே போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சலையும் இது கூட ஊற்றிக்கிட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடலாம். வத்த குழம்பு நல்லா வற்றி வரணும். வத்த குழம்பு வந்து கட்டியாக தான் இருக்கணும். வத்த குழம்பு நல்லா வற்றி வரட்டும். கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல கொதி வந்துருச்சு குழம்பு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட நல்லா கொதித்து கொஞ்சம் கட்டியாக வந்துருச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நான் கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வெல்லமும் போடுறேன். கசப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் வத்த குழம்புல லாஸ்ட்டு வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாமே. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வத்த குழம்புக்கு. இதுக்கப்புறம் மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். எங்கள் அம்மா ஸ்டைலில் தான் நான் வத்த குழம்பு வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். திருநெல்வேலி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்க்கு சென்ட் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வத்த குழம்பு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம், சுண்டை வத்தல் குழம்பு, சிறுபருப்பு கூட்டு, முட்டை. தேங்க்யூ.